Hello everyone, so welcome to Xylem NEET Tamil channel. நீங்க NEET 2025 எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸை கம்பேர் பண்றப்ப NEET 2025ஓட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி நீங்க பிசிக்ஸ் அண்ட் பயாலஜில கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. எஸ், ஸ்டாண்டர்டா தான் கேட்டிருந்தாங்க. ஆனா கெமிஸ்ட்ரியில பார்த்துட்டீங்கன்னா எஸ் கேட்டிருந்தாங்க, பட் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஓகே, அப்ராக்சிமேட்டா எடுத்தாச்சுன்னா ஒரு 5 கொஸ்டின் வேணா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஐ மீன் அதுவும் டிஃபிகல்ட் லெவல் ஹையெல்லாம் இல்லை, மாடரேட்டா தான் அதுவும் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த 5 மாடரேட்டா, ஓகே, கெமிஸ்ட்ரியில கஷ்டம் இல்ல மாடரேட்டா இருந்த அந்த 5 கொஸ்டினை இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். அண்ட் இந்த செஷனுக்கு போவதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem NEET Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அண்ட் அந்த வீடியோஸ்ல நம்ம டீச்சர்ஸ் நிறைய கண்டென்ட்டை உங்களுக்காக டெலிவர் பண்றாங்க. அண்ட் அந்த கண்டென்ட்டோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆர் டெலிகிராம் கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்க நீட் எழுதிட்டீங்க. நீட் எக்ஸாம்ல என்ன கண்டிஷன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இஃப் யூஆர் ஃப்ரெஷர், இங்க நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், சார் நான் 1 இயர் ட்ராப் போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறேன். 1 இயர் ட்ராப் போடலாம், பட் எந்த கோச்சிங் சென்டர்ல நான் ஜாயின் பண்றது, அந்த கன்ஃபியூஷன் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ நம்ம Xylem லேர்னிங் உங்களுக்கான இந்த கன்ஃபியூஷனை சார்ட் அவுட் பண்றதுக்காக உங்களுக்கு பெர்ஃபெக்டான பேட்சஸை நம்ம லான்ச் பண்றோம். அந்த பேட்சஸை பத்தின இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதும் நம்ம நீட் 2025ல கேட்ட அந்த 5 டிஃபிகல்ட் மாடரேட், ஓகே, அந்த 5 மாடரேட்டான கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? ஸோ அந்த கோர்சஸ் என்னன்னு பார்த்துலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க இப்போ ஒரு ரிப்பீட்டரா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் படிக்க உங்களுக்கு விருப்பம் குறைவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வசதி இல்லாம இருக்கலாம். இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கான ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஆன்லைன் கோச்சிங். நம்ம Xylem ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸோட பேர் என்னன்னா, இந்த பேட்சோட பேர் வந்து வெற்றி நீட் பேட்ச். அண்ட் இந்த வெற்றி நீட் பேட்ச்ல நமக்கு டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒன்ஸ் லைவ் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸஸை நீங்க ரெக்கார்டட் வீடியோஸா பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட டிஸ்கஷன் நமக்கு போகும். தென் உங்களுக்கான பர்சனல் மென்டார்ஸ் இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு நீட் ஜேஇமே, ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ்டா ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்லை, உங்களுக்கு GAB கிரேட் இந்தியன் பேட்டில்ஸோட டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் எக்ஸாம் பக்கத்துல வந்ததும் உங்களுக்கு மாக் டெஸ்ட் இருக்கும். தென் Xylemத்தோட பிரீமியர் லீக்னு சொல்லக்கூடிய கிராஷ் கோர்ஸுமே உங்களுக்கு ஆக்சசபிள் தான். அண்ட் இது முழுக்க ஆன்லைன் கோச்சிங் தான். அண்ட் யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடிய, ஓகே, நம்ம Xylemல நீங்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டீச்சர்ஸ் தான் இந்த ஆன்லைன் பேட்சஸ்ல கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ட் இந்த பேட்சஸோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, எஸ் அப்கோர்ஸ் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ், ஓகே, ஆன்லைன் கோர்ஸ், ஓகே, ஆன்லைன் கோர்சஸ் எடுத்தாச்சுனாலே நீங்க 1 இயர் கோர்ஸ், இது வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ். யூஸ்வலா நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிளேசஸ்ல நீங்க போய் கொஞ்சம் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 30K மேல பார்த்தா போதும். 1 இயருக்கான ஆன்லைன் கோர்சஸோட பிரைஸ் ரேஞ்சே உங்களுக்கு 30K மேல தான் இருக்கும். பட் நம்மளுடைய Xylem உங்களுக்காக, நம்ம தமிழ் பசங்களுக்காக இந்த பேட்சோட பிரைஸ் ரேஞ்சை 19,499 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. யாரு 12th முடிச்சுக்கிட்டு நான் ரிப்பீட்டர்ஸ் ஆகணும், அதுவும் ஆன்லைன் கோர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா இந்த கோர்ஸ் அவங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்ஷன். ஓகே, ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய பெர்ஃபெக்டான, ஓகே, ஹைபிரிட் மாடியூல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான ஆஃப்லைன் பேட்ச். சார் ஆஃப்லைன் பேட்ச் பட் ஹைபிரிட் பேட்ச் என்ன சார் டிஃபரெண்ட்? நீங்க ஆஃப்லைன் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல டீச்சர் வருவாங்க, கிளாஸஸ் எடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சிச்சு. ஆனா நம்மளுடைய ஹைபிரிட் பேட்ச் அப்படி கிடையாது. எஸ், இது வந்து முழுக்க எஸ், ஈவன் ஆஃப்லைன் சொன்னாலும் பட் இதை நாங்க பெர்ஃபெக்டா எப்படி சொல்லுவோம்னா ஹைபிரிட் பேட்ச்னு சொல்லுவோம். எஸ், இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ரெக்கார்டட் வீடியோஸை முதல்ல பார்ப்பாங்க, அடுத்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க, அடுத்தடுத்து தான் வந்து ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அவங்க எக்ஸாம் எழுதுனாங்கல்ல அதே கண்டென்ட்டை மறுபடியும் நடத்துவாங்க. ஸோ ஒரே கல், சாரி 2 கல், எஸ், ஒரே பாடத்தை 2 கல்லால அடிக்க போறோம். எஸ், 2 கல். ஒன்னு ஆன்லைன்லயும் படிக்கிறீங்க,
ஆஃப்லைன்லயும் படிக்கிறீங்க. அதனால தான் இந்த பேட்சோட பேர் வந்து ஹைபிரிட் பேட்ச். எஸ், இந்த பேட்ச் வந்து 100% இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேட்ச் டைப்லயுமே ஹைபிரிட் பேட்சோட ரிசல்ட்னு பார்த்துட்டீங்கன்னா ஹைலி ஓகே, ரொம்ப ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்த ஒரு பேட்ச் தான் இந்த ஹைபிரிட் பேட்ச். அண்ட் இந்த பேட்சை நம்ம சவுத் இந்தியால இருந்து நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ நவடேஸ் ஓகே ரீசன்ட் இயர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா இந்த மாடியூல ஓகே இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி தான் நார்த் இந்தியால நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அவங்களுடைய கோச்சிங் சென்டர்ஸை மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹைலி ஓகே, ஸோ ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்த பேட்சஸ் ஓகே, நல்ல ரிசல்ட் கொடுத்த பேட்ச் தான் ஹைபிரிட் பேட்ச். அண்ட் இந்த பேட்சஸ்ல ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லிட்டேன், ஆன்லைன்ல ஆன்லைன் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லயும் எப்போ வேணாலும் ஒரு வீடியோ பார்க்கலாம், படிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் முடிஞ்சதும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பர்சனலா ஒரு ஆஃப்லைன்ல ஃபேக்கல்ட்டி வருவாங்க, அவங்க அதே எக்ஸாம் எழுதின கண்டென்ட்டை மறுபடியும் நடத்துவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு டவுட்ஸ் நீங்க கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். 24x7 எப்போ வேணாலும் உங்களுடைய டவுட்ஸை சால்வ் பண்றதுக்கு இங்க நம்மளுடைய மென்டார்ஸ் டீம் இருப்பாங்க. ஓகே, மென்டார்ஸ் டீம் இருப்பாங்க. தென் உங்களுக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க டீச்சர்ஸ் கிட்ட டைரக்டா நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். தென் உங்களுக்கு 2 செட் ஆஃப் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஒன்னு ஆன்லைன் டீச்சர்ஸ், எஸ் இப்போ யூடியூப்ல பார்க்கக்கூடிய நாங்க எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுப்போம். தென் ஆஃப்லைன்லையும் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸான இன்னும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ஆஃப்லைன் டீம்ல இருப்பாங்க. அந்த டீச்சர்ஸுமே உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரே கல்லுல நிறைய மாதிரி யா. ஸோ இது ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ இந்த பேட்சஸ் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி இந்த 3 இடத்துலையும் நம்ம ஜைலத்தோட ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பேட்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரா பேட்ச். அண்ட் இந்த மாரா பேட்சோட கிளாஸஸ் வந்து இந்த மந்த் 25th இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓகே நம்ம ஆன்லைன் பேட்சஸ் மாதிரி கிடையாது. மாரா பேட்ச் வந்து பியூர்லி ஆஃப்லைன் பேட்சஸ்ங்கிறனாலே ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீட்ஸ் தாண்டிடுச்சுன்னா அதுக்கு மேல வரக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சீட் கிடைக்காது. ஸோ லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் ஆஃப்லைன் பேட்சஸுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ லிமிடெட் 3 சென்டர்ல லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், வரக்கூடிய வருஷத்தை எஃபெக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் பண்ணி உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை நல்ல விதமா பண்ணி இதுவரைக்கும் இருந்த நீட் எக்ஸாம் மாதிரி இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய நீட் எக்ஸாம் எல்லாமே கஷ்டமா தான் இருக்க போகுது. ஸோ அந்த கஷ்டமா இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம்ஸை கான்ஃபிடென்ட்டோட எழுதுறதுக்கு உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்டான பேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாரா பேட்ச் தான். ஸோ மேக் ஷுர் இஃப் யூ ஆர் அ நீட் ஓகே ரிப்பீட்டர், நீட்டுக்காக நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு 100% யூஸபிளான ஒரு பேட்ச். கீப் இட் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் அந்த பேட்சஸ் சொல்லிட்டோம். ஸோ எங்கெங்க இருக்கு? கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. சரி, இந்த கோர்சஸ் சரி மாரா பேட்ச் பத்தி சொல்லிட்டேன். தென் சார் நான் வந்து இப்போ நான் +2 படிச்சுட்டு இருக்கேன், +1 படிச்சுட்டு இருக்கேன், எனக்கும் நீட்டுக்கு நான் இப்போ இருந்தே படிக்க தொடங்கணும் அப்படின்னு நீங்க இங்க நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றீங்க. ஈவன் எங்களுக்கு நிறைய ரிக்வஸ்ட் கூட வந்துச்சு. அந்த ரிக்வஸ்ட்டை நாங்க என்ன பண்ணோம், எங்களுடைய சுப்பீரியர்ட்ட எல்லாம் பேசணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கேட்கறாங்க என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு உங்களுக்காக மேக் பண்ண ஒரு பேட்ச் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தல ப்ரோ பேட்ச் அண்ட் தளபதி ப்ரோ பேட்ச். இந்த 2 ப்ரோ பேட்சுமே வந்து பியூர்லி டியூஷன் பேஸ்ட். எப்படி நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நம்ம ஆஃப்லைன் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் நீட் ப்ரிப்பரேஷனுக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரே கல்ல 2 மாங்க, போர்ட் ப்ரிப்பரேஷன் ஆஸ் வெல் அஸ் நீட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது நீங்க 12th படிச்சுக்கிட்டே ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கான பேட்ச் வந்து தளபதி ப்ரோ பேட்ச். அதே நீங்க +1 படிச்சுட்டு உங்களுக்கு நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தல ப்ரோ பேட்ச். இந்த 2 பேட்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அட்மிஷன் போட்டாச்சு. இதுக்குமே லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சீட்டை இப்பவே புக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். அஃப்கோர்ஸ் நான் மாரா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பத்தி நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்மளுடைய அந்த 5 மேஜர் ஈஸி லைக் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ல கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, இந்த கேள்வி அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் ஈஸி தான்,
கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி. பட் இதில் பசங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸஸ், இந்த கேள்வியை பாருங்க, இது நீட்ல கேட்ட கேள்வி. இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த காம்பவுண்ட்ல எக்ஸஸ் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போட்ட உடனே என்ன நடக்கும்? ஒரு பக்கம் கீட்டோன் இருக்கு, சரி, கீட்டோன் கீட்டோன் என்ன ஆகும்? ஆஃப்கோர்ஸ் கீட்டோன் வந்து ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். எஸ், அது இருக்கட்டும். நம்ம இப்போ போடலாமா? இப்படி போடலாம். ஓகே, கார்பனில் அடிஷன், ஒரு பக்கம் O மைனஸ் O MgX, தென் இன்னொரு பக்கம் உங்களுக்கு CH3. ஓகே, CH3. நெக்ஸ்ட் C என்ன? ஒன்று. ஓகே, C ட்ரிபிள் பாண்ட் என்ன? C இந்த சயனைடு என்ன? C ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ சயனைடை நீங்க கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு டபுள் பாண்ட் N மைனஸ் MgX கைண்ட் ஆஃப் ஒரு இமைன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் CH3. ஓகே, எஸ், இதில் இருக்கக்கூடிய CH3 என்ன ஆகும்? உங்களுக்கு பேக்ஸில் போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இதோட முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். சார் இதில் ஃபர்தராக ஏதாவது ரியாக்ஷன் நடக்குமா? நோ. ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே நைட்ரஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ், இதுக்கு மேலே ஒரு CH3 அப்ரோச் பண்ணிச்சுன்னா இங்கே 2 மைனஸ் ஆகும். அது அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, அதனால இந்த ரியாக்ஷன், இந்த ஸ்டெப் இதோட முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு C டபுள் பாண்ட் N அந்த ஸ்ட்ரக்சரோட முடிஞ்சு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? உங்களுக்கு ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், ஒரு பக்கம் இருக்கக்கூடிய OMgX உங்களுக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். இன்னொரு பக்கம் CH3 அண்ட் ஆஃப்டர் தட் 1 2 3. ஓகே, இங்க C என்ன வரும்? டபுள் பாண்ட் N. இந்த C டபுள் பாண்ட் N இருக்குல்ல, இந்த C டபுள் பாண்ட் N இது அப்படியே உங்களுக்கு ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் CH3. இதுதான் ஆன்சர். எஸ், இது ஈஸியான கேள்வி தான். எஸ், அஃப்கோர்ஸ் இது ஈஸியான கேள்வி. ஆனால் பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் பசங்களோட மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் வரும். கீட்டோன் இருக்கு அண்ட் இங்கே எக்ஸஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இருக்கு. ஸோ இந்த கீட்டோன் ஃபர்தரா ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட போய் உங்களுக்கு இது ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகலாமே, எஸ், ஒரு டெர்ஷரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகலாமே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் கீப் இட் இன் யோர் மைண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கடுத்து நீங்க என்ன பண்றீங்க? வெறும் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் தான் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப்ல தான் உங்களுக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே உங்களுக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஃபர்தரா RMgX கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகிருக்கும். பட் இங்க அப்படி நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆசிட் ரெண்டாவது ஸ்டெப்ல தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு அந்த கீட்டோன் ஃபார்ம் கிடைக்குது. ஸோ அப்போ இங்க ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு ஆப்ஷன், தட்ஸ் கரெக்ட், ஆப்ஷன் 1 is right answer. Okay, option 1 is right answer. பட் நிறைய பசங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஆப்ஷன் இதில் இருக்கக்கூடிய B ஆப்ஷனையும் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நோட் இட் டவுன். ஓகே, சரியா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட், இது நிறைய பசங்க இது டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் கிடையாது. இது ரொம்ப மாடரேட்டான கொஸ்டின் தான். ஓகே, இது ஈவன் மாடரேட் கூட சொல்ல முடியாது. ஒழுங்கா பயோமாலிகுல்ஸை படிச்ச பசங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், சுகர் எக்ஸ், சரியா, இஸ் ஃபவுண்ட் இன் ஹனி. ஓகே, ஒரு சுகர் இருக்கு, அந்த சுகரை எக்ஸ், ஓகே, அதுக்கு எக்ஸ்னு பேர் வைக்கிறோம். அந்த எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது ஹனில இருக்கு. ஹனில என்ன இருக்கும்? சுக்ரோஸ். ஓகே, சரி, சுக்ரோஸ். அண்ட் அடுத்து என்ன இருக்கும்? சுக்ரோஸ்ல நமக்கு சுக்ரோஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ், சுக்ரோஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணா குளுக்கோஸும் கிடைக்கும், ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். தட்ஸ் ஃபைன். ஓகே, அப்போ குளுக்கோஸ் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்? ஆல்டிகைட். ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸ் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்? கீட்டோன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கீட்டோன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீட்டோன் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணலாம்? குளுக்கோஸை கட் பண்ணிடலாம். குளுக்கோஸ் கட்டு. ஓகே, ஐம் ரைட்? சரி, சுக்ரோஸையும் கட் பண்ணிடலாமா? எஸ், சுக்ரோஸ்ல என்ன இருக்கும்? உங்களுக்கு குளுக்கோஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், ஃப்ரக்டோஸோட குளுக்கோஸ் ஆல்டிகைட் ஃபங்க்ஷன் இருக்கும், கீட்டோனோட ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கீட்டோன் கொடுத்தனால நம்ம சுக்ரோஸையும் கட் பண்றோம். அண்ட் மேல்டோஸ் சொல்ல தேவையில்லை, டெஃபினட்டா மேல்டோஸையும் கட் பண்ணிடலாம். ரிமைன் இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான். ஓகே, என்னது அது? ஃப்ரக்டோஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டு A அண்ட் B பார்க்கும் போதே நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அண்ட் ஆல்பா பீட்டா ஆனோமரிக் ஃபார்ம்ஸ் யார் எக்ஸிஸ்ட் ஆவாங்க? குளுக்கோஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், ஃப்ரக்டோஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், பிரச்சனை இல்லை. தென் லீவோ ரொட்டேட்டரி, அஃப்கோர்ஸ் குளுக்கோஸ் என்ன ரொட்டேட்டரி வரும்? டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி வரும்.
ஃப்ரக்டோஸ் பார்த்துட்டீங்கன்னா ஈவன் இந்த ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? லீவோ ரொட்டேட்டரி தான் கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது சூப்பரான ஒரு கேள்விப்பா. ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரான கேள்வி. ஈவன் இது நம்ம இதுக்கு முன்னாடி ஜெய் மெயின்ல கேட்டிருக்காங்க. பட் இந்த காம்பவுண்ட் இல்லாம வேற காம்பவுண்ட கொடுத்து ஜெய் மெயின்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஒரு காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட்ல மோனோகுளோரினேஷன் நம்ம பண்றோம். மோனோகுளோரினேஷன் பண்ணும்போது என்ன விதமான ப்ராடக்ட் கிடைக்குது? அண்ட் அதுல ஆப்டிகல் ஐசோமர்சம், ஓகே, இந்த ஸ்டீரியோ ஐசோமர்சத்தை இன்க்ளூட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்சம் அதுவும் உள்ள இருக்கு. சரி, செக் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு குளோரினை இதுல போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதுல ஒரு குளோரின், ஃபர்ஸ்ட் குளோரின் செக் பண்ணலாமா என்ன வரும்னு? அதுல ஒரு Cl, ஓகே, CH, CH3, CH2, CH2, CH3, CH3. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் H H இதுல பாத்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன் இருக்குல்ல, இதுல நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கைரல் சென்டர்ஸ். ஓகே, கைரல் சென்டர் இருந்துச்சுன்னா, ஓகே, கைரல் சென்டர் இருந்துச்சுன்னா அதை ரெண்டா நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன் கைரல் சென்டர் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, லீவோ ரொட்டேட்டரி, அந்த ரெண்டு ஃபார்மா மாறும். சரி, இப்போ இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து கைரல் கார்பன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஒரு கைரல் கார்பன். எஸ், ஓகே. ஏன் இப்போ பாருங்க, இங்க இந்த கார்பன் இது ஒரு டிஃபரெண்டான ஃபங்க்ஷனல் குரூப், இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். பட் இப்போ இந்த இடத்துல ஒரு குளோரின் வந்துச்சுன்னா இப்போ இதுவும் ஒரு டிஃபரெண்டான ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ கார்பன் which have 4 different substances ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கைரல் சென்டர் தானே. சரி, அப்ப அந்த கைரல் சென்டர் இருக்கக்கூடியதை நான் போட்டாச்சு. 1. அடுத்து குளோரின் எங்க நான் போடலாம் சார்? இந்த கார்பன் தேவையில்லை, ஏன்னா இங்கேயும் இங்க மோனோகுளோரினேஷன் பண்ணா கிடைக்கக்கூடிய அதே ப்ராடக்ட் தான் இந்த கார்பன்ல நீங்க மோனோகுளோரினேஷன் பண்ணும்போதும் கிடைக்கும். அதனால அதை விட்டுருங்க. சரி, அப்ப இந்த கார்பன், சரி, அப்கோர்ஸ் இந்த கார்பன்ல போட்டு பார்க்கலாம். இது ரெண்டாவது என்ன கிடைக்கும்? டும் டும். ஓகே, அந்த கார்பன்ல ஒரு குளோரின் போடு. ஓகே, குளோரின். ஓகே, குளோரின் இந்த இடத்துல ஒரு குளோரின் போட்டாச்சு. CH2, CH3. சரி, இப்போ இது வந்து கைரல் கார்பனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின், இங்க எங்கேயாச்சும் கைரல் சென்டர் இருக்கா? இல்ல. இந்த கார்பன் கூட கைரல் கார்பன் கிடையாது, ஏன்னா ஐடென்டிக்கலா CH3, CH3 இருக்கறனால இட்ஸ் நாட் கைரல் கார்பன். ஓகே, அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து மூணாவது எங்க இந்த இடத்துல ஒரு குளோரின் வருது. ஓகே, மோனோ குளோரினேஷன் தானே. ஸோ அந்த இடத்துல ஒரு குளோரின் போடும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. மூணாவது, சரி, இந்த இடத்துல ஒரு குளோரின். இப்போ இந்த இடத்துல ஒரு குளோரின் போட்டதும் இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கு? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல குளோரின் பா. இப்போ இது ஒரு கைரல் சென்டரா? எப்படி வரும்? நீங்க இதுல இருக்கக்கூடிய 2 மட்டும் மறந்துடுங்க, இந்த 2 மட்டும் மறந்துடுங்க. நீங்க பாருங்க, குளோரின் இங்க ஒரு குரூப், இங்க ஒரு குரூப், இங்க ஒரு, சோ கார்பன் which have 4 different substances. அப்ப இது ஒரு கைரல் சென்டர். ஓகே, தட்ஸ் இட். அப்போ இங்க கைரல் சென்டர் இருக்கு, இது கைரல் சென்டர். சரி, அடுத்தது நாலாவது என்ன இருக்கு பாருங்க. இந்த கார்பன்ல குளோரினேஷன் பண்றேன், இந்த கார்பன்ல குளோரினேஷன் நான் பண்றேன். பண்ணும்போது என்ன? டும் 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 டும். ஓகே, குளோரினேஷன் பண்ணும்போது எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. எஸ், இது கைரல் சென்டர் வருமா? இந்த இடத்துல உங்களுக்கு கைரல் சென்டர்லாம் வராது. கைரல் சென்டர் வந்தா அதோட வேல்யூ மட்டும் நீங்க ரெண்டா போட்டுக்கணும். ஓகே, சரி, எஸ், அதுல 2 ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, இதுல கைரல் சென்டர் இருக்கு 2, இந்த இதுல கைரல் சென்டர் இல்ல 1, அடுத்ததுல கைரல் சென்டர் இருக்கு 2, அடுத்ததுல கைரல் சென்டர் இல்ல, அதனால 1. ஸோ டோட்டலா எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 2 + 1 + 2 + 1. ஸோ டோட்டலா உங்களுக்கு 6 வருதா? தட்ஸ் இட், இட்ஸ் ஓவர். இந்த கொஸ்டின்ல நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கைரல் சென்டர் வந்துச்சுன்னா அதுல 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறது தான் முக்கியம். அதர்வைஸ் மத்ததெல்லாம் நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் இட், இட்ஸ் ஓவர். அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. சரி, இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். பட்
மாடரேட் தான் இதுவும். இங்கே நான் தான் சொல்கிறேன் இல்லை, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட், ஓகே ரொம்ப டிஃபிகல்ட். பயாலஜி கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸ் அதிகம், இட்ஸ் ஓகே, அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியில் டெஃபினட்டாக சொல்லுங்கள், யாருமே சொல்ல முடியாது இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு. இது ஈஸியாக தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே கூட என்ன ஒரு ஆசிட் இருக்கு, என்ன ஆசிட் இருக்கு, H3PO4. இந்த கொஸ்டின்ல H3PO4 இது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு H பிளஸ் கொடுக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், H2PO4 மைனஸ், அடுத்து ஒரு H பிளஸ் கொடுக்குது, என்ன ஆகும், HPO4 மைனஸ், அடுத்து ஒரு H பிளஸ் கொடுத்துக்கிட்டு PO4, சாரி இங்கே 2 மைனஸ் வரும், 2 மைனஸ் HPO4 3 மைனஸ். சரி, டோட்டலா இந்த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் என்ன, K1, அடுத்ததுக்கு K2, இது K3. சரி, இப்போ ஓவரால் அயனைசேஷன் காம்பவுண்ட்ஸ், இப்போ இதுல இருந்து இங்க வர்றதுக்கு அயனைசேஷன் காம்பவுண்ட்ஸ், ஓகே, அயனைசேஷன் காம்பவுண்ட்ல அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், சாரி ஃபார் தட், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா என்ன வரும், K1 மல்டிப்ளைட் பை K2 மல்டிப்ளைட் பை K3. இதுதான் ஓவரால் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஆசிட் இருக்கு, அந்த ஆசிட் வந்து ட்ரைபேசிக்கா இருக்கு. ஓகே, ஸோ 3 H பிளஸ் கொடுக்க முடியுது. இப்படி ஒவ்வொரு H பிளஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும் இல்லை. அப்படி ஓவரால் அயனைசேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா K1 மல்டிப்ளைட் பை K2 அண்ட் K3. சரி, இது ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெர்ஃபெக்ட், இது தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஆனா என்ன ஆப்ஷன் ஏல நீங்க பாத்தீங்கன்னா log KA1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அது எப்படி வருதுன்னா சிம்பிள், ரெண்டு சைட்லையும் நான் என்ன பண்றேன், லாகரிதமிக் ஃபங்க்ஷனால மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், log K is equal to log K1, okay, plus log K2 plus log K3. That's it. Okay, wow. KA. Okay. சரி, ரேட் கான்ஸ்டன்ட் மாதிரி போட்டுட்டேன். சரி, ஓகே, ஓகேவா, தட்ஸ் இட். KA1, KA2 and A3. A3. சரி, அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட்ஸ் கரெக்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ அடுத்து பாருங்க, இங்க இருந்து ஓகே, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் லாஸ்ட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்பவுமே ஹையரா இருக்கும். KA1 ஓட வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் KA2 தென் KA3. ஃபர்ஸ்ட் H பிளஸ் கொடுக்குது இல்ல, இதுதான் இருக்கலே மோர் அசிடிக்கா இருக்கும். அடுத்து இது, தென் லாஸ்டா பின்னாடி இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ அசிடிட்டின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த H3PO4 தான் மோர் அசிடிக்கா இருக்கும். அதோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கும். அது போக போக என்ன ஆகும், அதோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும்பா. சரியா, எஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் அண்ட் ஆப்ஷன் சியுமே கரெக்ட். இங்க இருக்கா, நான் போட்டாச்சு. சரி, இப்போ அது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, தப்பு. இங்க பாருங்க, இங்க இதுல இதுதான் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எக்காரணத்தை கொண்டு இந்த ஃபார்மேட்டுக்கு மாறாது. ஸோ டி இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன, ஆப்ஷன் ஏ பி சி ஒன்லி கரெக்ட். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக தான் இருக்கு. ஓகே, அதான் சொல்றேன், கெமிஸ்ட்ரியில டிஃபிகல்ட்டி லெவல் கம்மி தான். ஓகே, ஓகே, சூப்பரான லாஸ்ட் ஒரு கேள்வி. ஓகே, இந்த கேள்விக்கு பதில் நீங்க உட்காந்து பேராவா நீங்க ரீட் பண்ணணும். ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும். ஓகே, நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5 மோல்ஸ், ஓகே, 5 மோல்ஸ் எக்ஸ் இருக்கு. ஓகே, எக்ஸ் வந்து என்ன, ஒரு 5 மோல்ஸ் இருக்கு. அடுத்து ஒய் வந்து எவ்வளவு இருக்கு, ஒரு 10 மோல்ஸ் இருக்கு. சரி, சொல்யூஷன் ஹேவிங் வேப்பர் பிரஷர் ஆஃப் 70 டார். ஓகே, இந்த ரெண்டும் சேர்ந்து சொல்யூஷன் எப்படி இருக்கு, 70 டார்ல இருக்கு. வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் எக்ஸ், ஓகே, பியூர் எக்ஸ், இப்போ பியூர் எக்ஸ்ன்னு எடுத்தாச்சுன்னா எக்ஸ் பியூர் ஃபார்ம்ல எப்படி இருக்குது உங்களுக்கு 63 டார்ல இருக்கும். அதே ஒய் எவ்வளவு இருக்கு, 78 டார்ல இருக்கு. ஓகே, சரி, 78 டார். ஓகே, இப்போ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நமக்கு என்னென்ன டிவியேஷன்ஸ் வரும். ஒன்று பாசிட்டிவ் டிவியேஷன்,
இன்னொன்று நெகட்டிவ் டிவியேஷன். சொல்யூஷன் சாப்டர்ல 2 டிவியேஷன்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோட வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கு? பியூர் ஸ்டேட். பியூர் ஸ்டேட்ல என்ன, எக்ஸுக்கு கம்மி, ஒய்க்கு தான் அதிகம். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? இங்க இருந்து இங்க கிரேட்டர், இங்க ஸ்மாலர். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க என்னாச்சு, 5. ஓகே, ஒய் வந்து எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. எக்ஸ் வந்து 5 மோல்ஸ் இருக்கு. ஒய் வந்து 10 மோல். எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 5 மோல்ஸ். சரி, எக்ஸ் வந்து 10 மோல்ஸ்னா இங்கே தானே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருக்கும். எஸ், எக்ஸோட சைடு தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சரி, இங்கே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? 70 கம்மியா இருக்கு. ஓகே, இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு குறைஞ்சு வந்திருக்கு. சரியா, பியோர் ஃபார்மை விட. ஓகே, பியோர் ஃபார்மை விட உங்களுக்கு என்ன, இப்போ பாசிட்டிவ் டிவியேஷன் என்ன ஆயிருக்கும்? இதை விட உங்களுக்கு கிரேட்டரா மேலே போயிருக்கும். கரெக்டா? ஸோ கண்டிப்பா கிரேட்டர் தென் 78. 78 விட கிரேட்டரான வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அது எப்படி இருந்திருக்கும்? இப்போ 78, இப்போ இதுதான் ஒய்யை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒய் தான் மேஜரா இருக்கு. ஸோ ஒய்யில் எவ்வளோ இருக்கு? 78. 78 பியோர் ஃபார்ம்ல 78, பட் மிக்சர்ல என்ன இருக்கு? 70. ஸோ 78 பெருசா, 70 பெருசா? 78 தானே பெருசு. அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா கம்மியா இருக்கு. ஸோ கம்மியாகுதுன்னா இது என்ன டிவியேஷன்? வேப்பர் ப்ரெஷர் என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சிருக்குதுன்னா டெஃபினட்டா இது என்ன டிவியேஷன்? நெகட்டிவ் டிவியேஷன். பாசிட்டிவ் டிவியேஷன் இப்போ இதே இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? என்ன நடக்கும்? பாசிட்டிவ் டிவியேஷன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா 78 விட கிரேட்டரான வேல்யூ இருக்கும். ஓகே, 78 விட கிரேட்டரான வேப்பர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் டிவியேஷன். அதே அது நெகட்டிவ் டிவியேஷன் என்ன பண்றது? 78 விட கம்மியான கம்மியான வேப்பர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் டிவியேஷன். இப்போ இங்க 78 விட கம்மியான வேல்யூ தானே இருக்கு. அப்போ இது என்ன? டெஃபினட்டா திஸ் இஸ் அவர் நெகட்டிவ் டிவியேஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதான், முடிச்சு. 5 மாடரேட்டான கொஸ்டின் தான், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் கிடையாது. மாடரேட்டான கொஸ்டின் தான். எஸ், நமக்கு இந்த தடவை டிஃபிகல்ட்டி லெவல் ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கல. அதுக்காக அடுத்த வருஷமும் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. யூஸ்வலா எப்பவுமே ஜெய் மெயின் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மேத்ஸ்ல டிஃபிகல்ட்டா கேட்டாங்கன்னா அடுத்த வருஷம் பிசிக்ஸ்ல டிஃபிகல்ட்டா கேட்டுருவாங்க. ஓகே, இட்ஸ் அன்பிரிடிக்டபிள். அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். என்டிஏவும் அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்னோட ப்ரிடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நீட் 2026ல ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை நீங்க கெமிஸ்ட்ரியில இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அதனால நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இப்போ இருந்து நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகே, யூ ஹாவ் 1 இயர் டைம். இந்த 1 இயர் டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் கூட நான் கேட்க சொல்ல மாட்டேன். பெர்ஃபெக்டா டைம்ல என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க நினைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு வராது. ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. ஓகே, இது உங்களுக்கான டைம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் உங்களுக்கான இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான பேட்ச் தான் இந்த தளபதி பேட்ச். இந்த தளபதி பேட்ச் எப்போ +2 படிச்சுக்கிட்டே நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணணும், போர்டு எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரு டியூஷன் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம ஜைலத்தோடைய வீக் டேஸ் ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ் தான் இந்த தளபதி ப்ரோ பேட்ச். அண்ட் இந்த தளபதி ப்ரோ பேட்சோட கிளாஸஸ் வந்து May 12th இருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கிளாஸஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 இருந்து 8:30 PM வரைக்கும் உங்களுக்கு 3 hours கிளாஸஸ் போகும். ஸோ டெய்லியுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஓகே, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. தென் வீக்லி உங்களுக்கு வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸோ தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் பேட்ச். அண்ட் நெக்ஸ்ட் அவர் தளபதி பேட்ச். சார், நான் வந்து 12th படிக்கிறேன். ஓகே, நம்ம ஆனால் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாதிரி நம்ம அந்த சிட்டியில் நான் இல்லை சார். நான் வந்து கொஞ்சம் இன்டீரியரா வெளியில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன் சார். சென்டர்லாம் போய் படிக்க முடியாது. இந்த ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டியூஷன் பேட்சஸ் இருக்கிறான்னா எஸ், உங்களுக்காகவே நம்மளுடைய ஜைலம் கொடுக்கக்கூடிய பேட்சஸ் தான் தளபதி பேட்ச். அண்ட் இந்த தளபதி பேட்ச் பியோர்லி ஆன்லைன் ஓகே, ஆன்லைன் கோச்சிங் தான். அண்ட் இந்த கோச்சிங்லேயும் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் நீங்க வெற்றி பேட்சில் பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு இதுல +2 பாடத்தை தான் நடத்துவாங்க. ஓகே, அண்ட் கூடவே உங்களுக்கு நீட்டுக்கான கொஸ்டின்ஸையும் நாங்கள் சால்வ் பண்ண சொல்லிக் கொடுப்போம். அண்ட் தென் ஃபைனலாக உங்களுக்கு கிராஷ் கோர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே,
Got it? ஸோ இதுலையுமே உங்களுக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும், பிவைக்யூ டிஸ்கஷன் இருக்கும், அண்ட் பர்சனலைஸ்டு மென்டார்ஸ் இருப்பாங்க. தென் உங்களுக்கான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ்ட் ஏஐ கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு 16,499 rupeesல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய என்டையர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸோட அவுட்லைன். சரியா, இதுல உங்களுக்கு எந்த பேட்ச் பெர்ஃபெக்டா சூட் ஆகுங்கிறத நீங்க யோசிங்க. அண்ட் இஃப் யூ ஆர் பேரண்ட்ஸ், உங்களுடைய பசங்களுக்கான பெர்ஃபெக்டான ஒரு நீட் கோச்சிங் கிளாஸஸை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பேட்சஸ் உங்களுக்கான ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜஸ்ட் யூஸ் திஸ். ஓகே, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட, உங்களுடைய பசங்களுடைய ஃபியூச்சருக்காக. காட் இட்? தட்ஸ் இட் கைஸ். ஸோ மேக் ஷுர் இதுல எந்த கோர்ஸ் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகுமோ சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க. எங்களுடைய டீச்சர்ஸ் டீம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம். ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரை நீங்க வந்து பார்க்கலாம். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்கு. எங்க லொகேஷன் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் நீங்க இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டாலே போதும். நம்ம எங்க டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. That's it guys. See you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Stay well, steady well.